தலைப்பு கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப சிம்பிள். திருக்குறளே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அகத்து தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். படிப்பது மட்டும் போராது, படித்த வழியே மனிதன் நிற்க வேண்டும். என்ன படித்திருக்கிறானோ எல்லாம் படித்த வழியே நிற்க முடியாது. அதை தேர்வு செய்து கொள்ளவர். இல்லைன்னா எனக்கு உகப்பானது, எனக்கு சரியானது, எனக்கு சரியில்லாதது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருக்குறள்ல மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர் கிட்ட போய் ஒன்னு நான் ஏற்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுக்கிற பொருள் அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருமாய் தோற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுகிறார். எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம் சொல்ற. நீங்க அப்படி சொல்றவங்க உலகத்தை கிடையாது. நீ மட்டும் அந்த எதிர்த்த ஒழிச்சு மறுக்கிற போட்ட அந்த உணர்வு இல்லை. நான் நீ சொல்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கும். பதவர்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பது, விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மதவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதற்காக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அண்ணன் கையில் வச்சிடலாம். ஆனா எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம். இந்த உலகத்துல 1000 நல்லவை இருக்கலாம். 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது. இன்னொரு கேட்காரு, சார் இன்னும் சரியா இருக்கு. சிலர் நாய் வாங்கிச்ச மாதிரி ஒரு பழம் சொல்லுவாங்க. எல்லாமே இப்படி தானே அது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல ஒரே வார்த்தை. தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது. ஆனா நீ செய்யற எல்லாமே நல்லதா செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரியும். எல்லா நல்லதையும் நானே பண்ண முடியாது. ஆனா நான் செய்யற எல்லா காரியமும் நல்ல காரியமா பண்ண முடியும். அதை தெரிஞ்சுட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நல்லது எவ்வளவு நம்மளால பண்ண முடியும். அதுக்குதான் நம்மளால ஒரு பெரிய நல்லதெல்லாம் உலகத்தை செஞ்சு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்றதுல ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்க மறுக்கலாம். இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுக்குறாரு. புத்தக திருநாட்சி அந்த தலைப்பு நான் வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்துல ரொம்ப சிம்பிளா புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வரியில ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், சார் மனுஷனுக்கு விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே வழி திருவள்ளுவர் சொல்றார். மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது. புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனா புத்தகம் படிக்க தெரியாது அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணைய, விலங்கு ஒரு கற்றாரோடு ஏனையவர், விலங்கோடு மக்கள் அணைய விலங்கு மாதிரி யார் புத்தகம் படிக்காத இதை விட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்? ஆனா சில பேர் வெட்கம் இல்லாம விலங்குன்னு ஒத்துக்குவோம். இப்பெல்லாம் நாங்க வருஷத்துல இருக்கோம், தேர்ல வரோம். அப்பெல்லாம் சொற்பொழி பார்த்தா பேரிலேயே ஏற்க மாட்டோம். அதை ஏதோ தீட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சிருப்பாங்க. காலையும் கொடுக்க மாட்டாங்க. பஸ்ல தான் போயிடும். ஒரு டூ ஒரு வரிசை, அந்த வரிசையில பாருங்க உள்ள போனோம், நம்பவே முடியாது. பஸ் வந்து நிக்குது, பயங்கர கூட்டம். ஒருத்தர் என்ன பண்றான், அந்த கூட்ட வரிசையை ஒரு தள்ளி தள்ளிட்டு அது ஒரு தாய்மை இடையில தள்ளி நிக்கிறாங்க வரிசை. அவங்க ஒரு தள்ளி தள்ளிட்டு அப்படி அப்படியே ஏறி போய் உள்ள போய் சீட் கொடுத்தா இடம் முடிச்சு உட்கார்ந்தா. அப்புறம் நாங்கெல்லாம் வரிசையில ஏற்படுறது அப்புறம் எனக்கு கொதிப்பு. நான் நேரா அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் ஒரு மனுஷனா, வரிசையில் நிக்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை. அதுவும் ஒரு பெண் நிக்கிறாங்க, தாய்மை அண்ணன் நிக்கிறாங்க, அவங்களை தள்ளிட்டு நீ போய் ஏறி வந்து ஒரு சீட் பிடிச்சி உட்காருறியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லுங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அவன் சொல்லலாம். இல்ல என்னங்கிறாரு, அவன் கொண்டு சீட் கிடைச்சாக்க உட்காந்துச்சு, எது இல்ல என்னங்கிற அப்படின்னு. நான் மனுஷன் இல்லாததுக்கு விவசாயம் தெரியாதுப்பா, நான் வேற வழி இல்லை அப்படின்னு வந்து இங்க உட்காருது. எங்க என்னுடைய கிடைச்ச எண்ணிக்கையில வந்து நான் உட்கார்ந்து
சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அதிலே எத்தனை பெரிய விஷயம் என்பதை நான் வேடிக்கை சொல்லுது. இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு நிஜமான நன்மையை செய்ய முடியாது. நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா, உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள். கூடுமானவரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் பேசிப்பார்கள். இந்த முறை ஏன் எப்படி என்னன்னு தெரியல. யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அவர்கள் அந்த நல்லது செய்து முடிப்பது என்பது கஷ்டம். ஆனா திருவள்ளுவர் உலகத்துக்கு நல்லது சொல்லுவார், நல்லா படிப்பா, படிச்சதுக்கு அப்புறம் அது வழியில நில்லுப்பா, கற்க வழியில் இருக்கு, ஆனா கற்பதும் நிற்பது. புத்தகத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க அலங்காரத்துக்கா, இலங்கு நூல் கல்லாதாரோடு ஏனையவர், அதாவது உலக நூல் கற்றவரோடு ஏனையவர். அதாவது படிக்கணும், ஒரு நூலை படிச்சா போராது, அதை உள்ள மனதுக்குள்ள பார்க்கணும். என்னுடைய அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, பழைய அடிகளார் அவர்கள் என்னன்னா, சாப்பிடுறது பெருசு இல்லப்பா, சாப்பிடுறதுல ஒரு பெரிய சாதனை இல்லை, சாப்பிடுறது செரிக்கிறது இல்லை. சில பேர் செரிக்கவே செரிக்காது, சில பேருக்கு ஒரு ஆச்சரியமான கிரைண்டர் சார். என்னன்னா எது பண்ணாலும் வித்தின் 10 minutes அரைச்சு தள்ளிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்கிறோம். அது ஏதோ கோயம்புத்தூர் கிரைண்டர் இல்லை, அது ஏதோ இன்டர்நேஷனல் கிரைண்டர் யாரோ பண்ணி அதை உள் செட் பண்ணி இருக்கிறா, அது தள்ளி. சில பேருக்கு அது ஒரு பெரிய ஜோக்கம். ஆனா நீ சாப்பிடுறது முக்கியமே இல்லை, அந்த சாப்பிட்ட உணவு உள்ள போய் அது உன் உடம்புல எலும்பா நரம்பா ரத்தமா அது தனித்தனியா பிரிஞ்சுக்குது. என்னென்னமா போய் சேரணுமோ அத்தனையுமா மாறணும். இது ஒரு வண்டர்ஃபுல் மெஷின். அதை ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்த ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கான். 45 கிலோமீட்டர் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவி அதை இப்படி பிரிக்கணும்னா கூட இவ்வளவு கிளீனா பிரிக்க முடியாது. எலும்புக்கு தண்ணி, நரம்புக்கு தண்ணி, ரத்தத்துக்கு தண்ணி, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை அங்கங்க சப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டே போய் வேண்டாதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளி இது மாதிரி ஒரு கருவியை உருவாக்குவது என்பதே கஷ்டம். அதனால சாப்பிடுவது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனா சாப்பிட்டது ஜீரணமாகணும். அது மாதிரி சில பேர் 100 புத்தகம் படிச்சுட்டோம், பட்டு முட்டாளா இருக்கும், மட்டையெல்லாம் இருக்கும். ஒண்ணுமே விளங்காம அவனோட பேசவும் முடியாது, அவனோட எதையும் ஒன்று புரிய வைக்கவும் முடியாது, நாலு மரம் பேசும். அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பா இப்ப படிச்சோம், அவனுக்கு சொன்னது கூட பெருசு இல்லைங்க, எங்களை மாதிரி மேடையில பேசுறோம் பாருங்க, எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ரொம்ப படிச்ச பெருசா பேசுனேன், உண்மையுமே வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு பட்டு முக்கால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையால் முட்டாளில் பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. நிறைய படிச்சிருப்பான், ஆனா எது படி நடக்க மாட்டான், வாழ்க்கையில எதையுமே பின்பற்ற மாட்டான், எதையுமே யோசிக்கவும் மாட்டான். இதுதான் புரியலையே. நம்முடைய மக்கள் புதிதாக தெரிந்து கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள்? பயப்படுறார். ஓஷோ ஒரு வார்த்தை சொன்னார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். பிறந்த அன்னையிலிருந்து மனிதன் பிறந்த அன்னையிலிருந்து இல்லை, வயிற்றுல இருக்கும் போதே ஃபியர். குழந்தைக்கு மனிதர்கள் அளவுக்கு மீறி அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமா ஏதாவது ஒரு மாற்றம் இதான் உண்மை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கே தயாரா இல்லை. இருக்கலாம் சார், அதெல்லாம் இருக்கலாம் சார், ஆனா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், அது அப்படியே இவ்வளவு வருஷம் இருந்தோம், அப்படியே அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஏன் மாற்றலாம்? என்ன கொஞ்சம் மாறி சிந்திச்சா என்ன? இது தவறுங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா என்ன? குறைஞ்சா